ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோ அப்படின்னா, இது ஒரு vlog தான். நான் பாப்பா எல்லாமே தம்பி எல்லாமே ஊருக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, அந்த காமண்டி திருவிழாவுக்கு. அங்கே ஆப்போசிட்டில் வந்து அது கிராமம் தான், அதனால் அங்கே நிறைய செடி பழம் ஃப்ரூட்ஸு இந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் போய் நாங்கள் இந்த மணத்தக்காளி வந்து ரொம்ப நல்லது இல்லைங்களா, எங்கள் ஊர்லலாம் இது கிடைக்காது. சரி கிடைக்கிற இடத்த அதை சாப்பிட்டுக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பித்து ரொம்ப டெம்ட் ஆனதுனால நாங்கள் நிறைய பறித்து ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வாஷ் பண்ணி சாப்பிட்டோம். நிலானி உங்களுக்கு ஹாய் சொல்லுது. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோவப்பழம். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, அதை நான் பிச்சேன்னா அதை நான் அதை பறிக்கும் போதே அதை அப்படியே நசுங்கி கீழே விழுந்துருச்சு. சரி நம்மளால் அதை சாப்பிட முடியலன்னு விட்டுட்டேன். அப்புறம் இது என்ன மரம்னு எனக்கு ரொம்ப டவுட்டு. அப்புறம் பார்த்தா அங்கே எங்கே சீத்தாப்பழம் தொங்கிட்டு இருந்தது. சீத்தாப்பழம் பெருசாலாம் மேலே இருந்தது. ஆனால் இது என்ன ஸ்டேஜில் பறிக்கணும்னு எனக்கு தெரியலைங்களா, நல்லா அதை நான் பறிக்கலை. அப்புறம் இது வந்து இந்த பாப்பா யார், எங்கள் தாய் மாமா ஒய்ஃபோட தம்பி பொண்ணு. நல்லா செம்ம கியூட்டு, நல்லா சத்தம் போட்டு விளையாண்டு இருந்தது. அது எப்படியாவது குப்பரை விழுந்துடலான்னு பார்க்குது, ஆனால் அதில் விழ முடியல. என்ன பண்ணுற? அப்புறம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அந்த பாப்பா விளையாடுறது கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். குழந்தைங்கனாலே அழகு இல்லை, அது அழகாக விளையாடுது. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு பாப்பாவா, இது ரெண்டாவதும் பார்ப்பாங்களா. பெண் குழந்தையே ஒரு அழகு, ஆனால் அப்படி யாருமே நினைக்கிறது இல்லை ரெண்டாவதாக பிறந்தா. அப்புறம் அன்னைக்கு நாள் திருவிழாங்களா, திருவிழா முடிஞ்சவொன்னே அடுத்த நாள் என்ன பண்ணுவோம், எப்பயும் போல் நல்லா மட்டன் சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லாம். இது எங்கள் மாமாவோட வீட்டு வாசல், அந்த செடி நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாங்களாம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அடுத்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்து ஒரு பெரிய கிஃப்ட் வச்சுருக்கேன், எனக்கு கூப்பிட்டுச்சுங்களா, போய் அதுக்கு என்ன கிஃப்டாக இருக்குன்னு பார்த்தேன். இருங்க அதை பற்றி அப்புறம் பேசலாம். இது யாருன்னா, இதுதான் என்னோட காட் ஃபாதர் அண்ட் காட் மதர், எங்கள் அம்மாச்சி தாத்தா. இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு எப்போ என்ன மைண்டில் கஷ்டம்னு நான் படுத்தாலும் 2 பேரும் கனவுல வருவாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் அது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க நீங்களே பார்த்தீங்கன்னா. 4 இந்த அது என்ன இதுன்னு மறந்துட்டேன், அதை எதையோ தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். மணத்தக்காளியோட விதையை தண்ணியில் போட்டு வச்சுருந்துச்சு. அப்புறம் ஒரு குண்டா ஃபுல்லாக சாப்பாடு. இது வந்து சிக்கன் கிரேவி நல்லா டெலிஷியஸாக இருக்குல்ல, வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இதை வந்து காமனாக நிறைய போட்டு செஞ்சுருந்தாங்க, பட் எல்லாம் சாப்பிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறது தான் நான் எடுத்தேன். அப்புறம் இந்த மட்டன் குழம்பு, எனக்கு வந்து பெருசாக மட்டன் குழம்பு பிடிக்காது. நான் அந்த சிக்கன் கிரேவியில் மட்டும் சாப்பிட்டேன். மட்டன் பீசஸ் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டேன். ரொம்ப தண்ணியாக இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் அது பிடிக்கும். அப்புறம் இதெல்லாம் வெளியில் வச்சுருக்காங்க, இந்த செடிலாம், இதெல்லாம் ரொம்ப ஹெர்பலில், அதனால நல்லாயிருக்கு. அப்புறம் ஒரு பெரிய கார் என்னை நோக்கி வந்ததா, அதை மட்டும் ஏன் விடுவானேன்னு அதையும் வீடியோ எடுத்துட்டேன். ஒரு இன்ஜினியர் அந்த காரை எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவர் என்னென்னா தோடு போட்டிருக்காரு. இது எங்கள் வீட்டு பெரிய செல்லக்குட்டி. அவர் வந்து அன்றைக்கி நான் காது குத்துருக்கேன்னு தோடு போட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஈன்னு காமிச்சதில் ஒரு பல்ல காணாம பார்த்தீங்களா, அந்த பல்ல முழுங்கிட்டார் அவர். அப்புறம் ஸ்நாக்ஸ் வாலி ஓப்பன் பண்ணி எல்லாம் ஸ்நாக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் வழக்கம் போல் நாங்கள் போய் சாப்பிட உட்காந்துட்டோம். மட்டன் சிக்கன் சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு 4 பேர் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு, இதுக்கு மேலே இன்னும் 1 இயர் கழிச்சு இதே திருவிழாவுக்கு தான் நாங்கள் ஊருக்கு வருவோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.